திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிய தேவாரம் 4ஆம் திருமுறை, பதிகம் 2, பாடல் 2, தலம் திரு அதிக வீரட்டானம், நாடு நடுநாடு. பூண்டது ஓர் கெழில் எயிரும் பொன்திகள் ஆமை பூரல. பூண்டது ஓர் கெழில் எயிரும் பொன்திகள் ஆமை பூரல. நீண்டதின் தோள்வளம் சூழ்ந்து, நீண்டதின் தோள்வளம் சூழ்ந்து, நிலா கதிர் போல் வெண்ணூலும். நீண்டதின் தோள்வளம் சூழ்ந்து, நிலா கதிர் போல் வெண்ணூலும். காண்தகு புள்ளின் சிறகும் கலந்த கட்டாங்கொடியும். காண்தகு புள்ளின் சிறகும் கலந்த கட்டாங்கொடியும். ஈண்ட கெடில பூணலும் உடையார் ஒருவர் தமர்நாம். ஈண்ட கெடில பூணலும் உடையார் ஒருவர் தமர்நாம். அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை. அஞ்சுவதும் யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இந்த பதிகம் 2 பாடல் 2ஓட விளக்கத்தை பார்த்துடலாம். இதில் கெழில் அப்படின்னா பன்றி, எயிறு அப்படின்னா பல்லு, புல்லுன்னா பறவை. இந்த 3ஐயும் அந்த சுவாமி இதில் குறிப்பிடுகிறார். அதை எதோட ஒப்பிடுறாருன்னு பாருங்கள். அருமையாக சுவாமியோட உருவத்தை வர்ணிக்கிறார் இந்த பாட்டில். தனது மார்பில் பன்றி கொம்பு மற்றும் ஏனைய விலங்குகளோட பல்லை ஆபரணமாக தரித்தவராகவும் இப்போ அவர் போட்டுக்கொண்டிருக்கிறார். அதே போல் தோல் ஆமையின் ஓட்டை திருப்பி வச்சு இருக்கிற பொன் போன்ற நிறத்தை உடைய ஆமையின் ஓட்டை மேலே வச்சிருக்கிற மாதிரி அழகிய தோல் கொண்டவருமானவும், அதே மாதிரி நம்ம வெண்மையான பூணூல் இருக்கு இல்லையா, அந்த பூணூலை நிலா கதிரோட ஒப்பிடுறாரு. அந்த சுவாமி பூணூலை மார்பில் அணிந்திருக்கார். அது நிலா கதிர் வெண்மை கொண்ட நிலா கதிர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. கொக்கின் சிறகை ஆபரணமாக அணிந்திருக்க வரும் மழுவினை சத்திரமாக வரையப்பட்ட கொடியனை உடையவடையாகிய சிவபெருமானே. அங்கே எங்கே இருக்குது, யாரை பற்றி சொல்கிறார் அப்படின்னா, கெடில நதிக்கரையில் அமைந்துள்ள சிவபெருமானே. இத்தகைய பெருமைகள் வாய்ந்த சிவபெருமான் அடிவனாகிய நான் எதற்கும் அஞ்ச மாட்டேன். நான் இந்த மாதிரி சிவபெருமானை நான் வணங்குறதுனால எதற்கும் அஞ்ச மாட்டேன். எனக்கு அச்சம் விளக்கக்கூடிய எந்த பொருளும் எனக்கு நன்மையே செய்யும் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டில் சொல்கிறாரு. அவர் எதை பார்த்தும் நான் பயப்பட மாட்டேங்கிறத இந்த பாட்டின் மூலமாக விளக்கமாக சொல்கிறார். திருச்சிற்றம்பலம்.